வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் சாப்பாடு போட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என நினைத்தால் புதுச்சேரி மக்களை அவர்கள் தப்பாக எடை போட்டுள்ளார்கள். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை கடுமையாக விமர்சித்த திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா. புதுச்சேரி காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சா. தீ வைத்து எரித்து அழித்த போலீசார். அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தாகூர் கலாச்சார கட்டிடத்தில் 7,33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட கட்டிட பணி மற்றும் திறந்தவெளி கலையரங்கம். கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் இரவில் திடீரென பெய்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் பாதிப்பு. புதுச்சேரியில் சாப்பாடு போட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிவிடலாம் என நினைத்தால் புதுச்சேரி மக்களை அவர்கள் தப்பாக எடை போட்டுள்ளார்கள் என அர்த்தம் என்று ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா, புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் கழகத்தை வலுப்படுத்துவோம் என்றும் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவோம் எனவும் தேர்தலில் தங்கள் தலைவர் எந்த இடம் கொடுக்கிறார்களோ அங்கு இறங்கி வேலை செய்வோம் என்றும் தங்களது கூட்டணி வெற்றி பெற கடுமையாக உழைப்போம் என்றார். 30 தொகுதிகளிலும் கழகம் போட்டியிடுவதாக நினைத்து களத்தில் இறங்கி வேலை செய்வோம் எனவும் கூறினார். மேலும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் குறித்த கேள்விக்கு புதுச்சேரியில் கொரோனா புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது சார்லஸ் எங்கு போனார் என்றும், நூற்றாண்டு கண்ட கட்சி இது எனவும், வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாத கட்சி என்றும், தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை எனவும், புதுச்சேரி மக்களை சாப்பாடு போட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என நினைத்தால் புதுச்சேரி மக்களை அவர்கள் தப்பாக எடை போட்டுள்ளார்கள் என அர்த்தம் எனவும் திமுக எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரி காவல்துறையில் பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சா தீ வைத்து எரித்து அழிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் இருந்தது. இதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைத்து கஞ்சா விற்பனையை தடுத்தனர். கடந்த 6 மாதங்களில் 10 வழக்குகளில் 56 கிலோ 156 கிராம் கஞ்சா பிடிபட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை நீதிமன்ற உத்தரவின்படி அழிக்க போலீசார் முடிவெடுத்தனர். அதன்படி வில்லியனூரை அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் எஸ்எஸ்பி கலைவாணன் மற்றும் எஸ்பிக்கள் முன்னிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டது. அப்போது ஐபி பிரிவு அதிகாரிகள், ஜிஎஸ்டி துறை அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தாகூர் கலாச்சார கட்டிடத்தில் 7,33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட கட்டிட பணி மற்றும் திறந்தவெளி கலையரங்கம் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் 7,33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாகூர் கலாச்சார கட்டிடத்தில் விடுபட்ட கட்டிட பணி மற்றும் திறந்தவெளி கலையரங்கம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் PRN திருமுருகன் மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கலை பண்பாட்டுத்துறை உறுப்பினர் செயலர் முரளிதரன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட வடக்கு செயற்பொறியாளர் வைத்தியநாதன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜன் மற்றும் உதவி பொறியாளர் சுரேஷ், பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் பொறுப்பு அன்னபூர்ணா, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இடைநிலை பொறியாளர் குலோத்துங்கன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பேராசிரியர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஓட்டை உடைச்சலுடன் பாதுகாப்பு இல்லாமல் மாணவர்களை ஏற்றி செல்லும் தனியார் பேருந்து இருப்பதால் இது குறித்து மாணவர்கள் கேள்வி கேட்டால் ஓட்டுநர் திமிராக பதில் சொல்லும் வீடியோ வைரலாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் கல்லூரியான மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் பொறியியல் மாணவன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த போது பேருந்தின் கதவு திறந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பின்னால் வந்த மற்றொரு அதே கல்லூரியை சேர்ந்த பேருந்து மாணவன் மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்தில் போதிய பாதுகாப்புகள் ஏதும் இல்லை என்றும் மாணவனின் சாவுக்கு நிர்வாகமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என மாணவர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை இயக்கப்பட்ட கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் அந்த பேருந்தில் அவல நிலையை வீடியோவாக எடுத்தனர். அதில் பேருந்து பாதுகாப்பற்ற முறையில்
ஓட்டை உடைசலாக இருப்பது போன்றும், பேருந்து ஓட்டி செல்லும் ஓட்டுநர் ஒரு கையில் செல்போனை பேசியபடி ஓட்டி செல்வது போன்ற வீடியோக்களை எடுத்துள்ளனர். மேலும் பேருந்தின் நிலை குறித்து ஓட்டுநரிடம் கேட்டபோது, அந்த கல்லூரி பேருந்தை ஓட்டி சென்ற ஓட்டுநர் மாணவர்களிடம் திமிராக பேசும் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட செங்கேனியம்மன் ஆலயத்தில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, செயலாளர் தமிழ்மாறன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர். அவர்களுக்கு பல் மருத்துவர் கோடீஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கினர். தொடர்ந்து செங்கேனி அம்மன் ஆலய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மாள் பெயரில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டினார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மயில் புரொடக்ஷன் சார்பில் 3வது படத்திற்கான துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு படப்பிடிப்பை கிளாப் அடித்து துவக்கி வைத்தார். மயில் புரொடக்ஷன் சார்பில் 3வது படத்திற்கான துவக்க விழா கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. அவர் கிளாப் அடித்து படப்பிடிப்பை துவக்கி வைத்தார். இது குறித்து இயக்குனர் கூறுகையில், இதற்கு முன்னதாக சமூக விரோதி மற்றும் பொது நலன் கருதி என்ற படங்களை இயக்கியுள்ளதாகவும், இந்த படம் சினிமா சம்பந்தமான ஏமாற்று குறித்தான தகவல்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எடுக்கப்பட உள்ளது என்றும், இந்த படத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களில் புகழ்பெற்ற நடிகர்கள் நடிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இந்த படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாகவும், படப்பிடிப்பு முடிந்த பின்பு படத்திற்கான பெயர் இடப்படும் என்றும், இந்த படம் சிறப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார். மங்களம் தொகுதி அரியூர் பகுதியில் JCM மக்கள் மன்ற அலுவலகத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் பகுதியில் JCM மக்கள் மன்றம் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி JCM மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். மேலும் JCM மக்கள் மன்ற கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் மற்றும் JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக JCM மக்கள் மன்றத்திற்கு வந்திருந்த சார்லஸ் மார்டினுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பிறகு சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு செங்கோலை பரிசாக வழங்கினர். மேலும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற மங்களம் தொகுதி தலைவர் சந்திரன் உள்ளிட்ட JCM மக்கள் மன்ற நிர்வாகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஹார்ட்பீட் ஃபவுண்டேஷன் டிரஸ்ட் முதல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சாரம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. ஹார்ட்பீட் ஃபவுண்டேஷன் டிரஸ்ட் முதல் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சாரம் கவிக்குயில் நகரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தன்வந்திரி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் P. கணேசன் அவர்களும் தலைமை தாங்கி பள்ளியின் முன்பகுதியில் பெயர் பலகை திறக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், நோட்புக், எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனர்கள் ராம்குமார், மகேஷ், பெலிக்ஸ், வீராஸ், மதன், மூக்கையா, முருகன், செந்தில்குமார், கிருஷ்ணராஜ் மற்றும் நண்பர்கள் அல்லிமுத்து, சிவா, மாரி, கபிலன்,
மணி அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இரவில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதல் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முருங்கப்பாக்கம், முதலியார்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், கடற்கரை சாலை, பேருந்து நிலையம், கதிர்காமம், இந்திரா நகர், மூலக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக விட்டு விட்டு கனமழை பெய்ததால் மழை நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி நின்றதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் இல்லம் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள் வழங்கும் திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள் வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு இல்லம் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள், இறந்தவர்களை வைக்கும் கண்ணாடி ஐஸ் பாக்ஸ் ஆகியவற்றை தொகுதி மக்களுக்கு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார், செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா, தொகுதி செயலாளர் சௌரிராஜா, அவைத் தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, தொகுதி பிரதிநிதி தனசேகரன், தொகுதி துணை செயலாளர் கலைவாணி, சண்முகம், தொகுதி செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன், மாநில நெசவாளர் அணி செயலாளர் சந்துரு, நெசவாளர் அணி துணை செயலாளர் நவீன், திமுக மக்கள் சேவை அமைப்பு மையம் மதன்பாபு, பூபதி, பாபு, பாஸ்கர், பிரகாஷ், ஆறுமுகம், அல்போன்ஸ், மனோகர், சண்முகம், முருகன், விமல், தேசப்பன், உதயகுமார், சங்கரலிங்கம், விநாயகமூர்த்தி, ஆனந்த், பேட்ராஸ் சரவணன், ஆரோக்கியராஜ், திலீப், ஜீவா, மகளிர் அணி தனம், லதா, ராணி, சுந்தரி, மேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதுச்சேரி மக்களை சந்திக்க வருவதையொட்டி அவரது கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து அனுமதி கோரி கோரிக்கை மனு வழங்கினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் வாரம் தோறும் மக்களை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் வருகிற அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வர உள்ளார். இதனையொட்டி அவரது கட்சி நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரி மனு வழங்கினர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழக வெற்றி கழகத்தின் புதுவை மாநில கட்சி நிர்வாகிகள் சந்தித்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி குறித்து மனு வழங்கினர். மேலும் விஜய் நடத்தும் கூட்டம் குறித்து பல்வேறு நிபந்தனைகள் காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் அஜந்தா சிக்னல் அருகே இருந்து அண்ணா சாலை வழியாக உப்பளம் பகுதியில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிகிறது. குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் புதுச்சேரி அரசுக்கு இல்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேராசிரியர் மு ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பது புதுச்சேரி நகரத்தில் வழக்கமாகிவிட்டது என்றும் 2 வாரங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், ஆனால் முதலமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ நேரில் சென்று பிரச்சனையை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கவில்லை என்றும், 2 நாட்களுக்கு முன்பு நெல்லித்தோப்பில் இதே துயர சம்பவம் ஏற்பட்டு 27க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என்றும், இதையும் முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பொருட்படுத்தவில்லை எனவும், சுத்தமான குடிநீரை பெறுவது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை, அதனை அளிக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை என்பதை அரசு இன்னும் உணரவில்லை என்றும், இந்த கடமையை செய்ய இந்த அரசு தொடர்ந்து தவறி மக்களின் உயிரோடு மெத்தனமாக விளையாடிக் கொண்டிருப்பதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது என்றார். மேலும் இந்த அரசுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் இல்லை என்றும், எனவே சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் நீரியல் துறை சார்ந்த முதன்மை வல்லுநர்களை புதுவைக்கு அழைத்து வந்து ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும் எனவும், மத்திய அரசு நிதி கொடுக்கும் வரை காத்திராமல்
போர்க்கால நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது அடிப்படை கடமையை செய்ய தவறியதால் துணைநிலை ஆளுநர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் பாராட்டுகிறது என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்லூரியில் SMV IAS அகாடமி துவக்க விழா நிகழ்ச்சி மற்றும் கிங் மேக்கர்ஸ் அகாடமி அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரியில் SMV IAS அகாடமி துவக்க விழா நிகழ்ச்சி மற்றும் கிங் மேக்கர்ஸ் அகாடமி அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் IAS பயிற்சி பெற விண்ணப்பித்துள்ள பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் இயங்கும் அனைத்து உறுப்பு கல்லூரி மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் பங்கேற்று பயன்பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து தலைமையுரை நிகழ்த்தினார். பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நன்றி வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நன்றியுரை வழங்கினார். மேலும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், அகாடமிக் டீன்கள் டாக்டர் அன்புமலர், டாக்டர் அறிவழகன், கல்லூரியின் ஆராய்ச்சித்துறை டீன் டாக்டர் வேல்முருகன், வேலைவாய்ப்பு பிரிவு டீன் டாக்டர் கைலாசம், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறை டீன் டாக்டர் முகமது யாசின், SMV பள்ளி முதல்வர் டாக்டர் அனிதா, கல்லூரியின் அனைத்து துறைகள் தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இயக்குனர் பூமிநாதன் அவர்கள் இந்திய குடிமைப் பொருள் பணி தேர்வு குறித்து கருத்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சிறந்த மேடை பேச்சாளர் முனைவர் கலியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் SMV IAS அகாடமி லோகோ வெளியீட்டு விழா நடைபெற்றது. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் எதிர்கால வேலைவாய்ப்பும் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த விழா அமைந்திருந்தது. சிறப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளையும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிரி அறிவியல் துறை தலைவர் முனைவர் ராஜாராம், ஆங்கில துறை தலைவர் இளமாறன், பொறியியல் கல்லூரியின் பயோமெடிக்கல் துறை தலைவர் திருமதி விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தானாம்பாளையம் புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் நல்லவாடு செல்லும் சாலையில் தானாம்பாளையம் கிராமத்தில் ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் அந்த பகுதி மக்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக 108 பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு தலையில் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் கோவிலை வந்தடைந்த அவர்கள் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.